இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இது உண்மை கிடையாது. நீ போய் தானே சொல்ற ராதா. என்ன மறந்துட்டு உன்னால வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது. என்ன தவிர இன்னொருத்தரோட பேரை உன் வாயில வராது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய தாலி குங்குமத்தை நீ எப்படி வச்சுப்ப? நீ போய் தானே சொல்ற ராதா. நீ எப்படி என்ன மறந்துட்டு இன்னொருத்தரை காதலிக்க முடியும்? நீ இப்பவும் என்னதான் காதலிக்கிற எனக்கு தெரியும். நீ இப்பவும் என்னதான் காதலிக்கிற. அப்பா அப்பா நீ போய் சொல்ற ராதா. மனசு தைரியப்படுத்திக்கோங்க. மோகன், முதல்ல தைரியமா இருங்க. நான் மோகன் ஐயா கிட்ட உண்மையை எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி மோகன் ஐயா கிட்ட சொல்லுவேன்? நான் அவர் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, நான் அவளை எவ்வளவு வெறுத்தாலும் சரி, இன்னைக்கு அவரை தான் நான் மனசார காதலிக்கிறேன். எப்படி நான் மோகன் ஐயா கிட்ட சொல்லுவேன்? கடந்த 7 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் மோகன் ஐயாவை நினைக்காம இருந்ததே இல்லைன்னு, அவரை பத்தி யோசிக்காம நான் இருந்ததே இல்லைன்னு எப்படி நான் மோகன் ஐயா கிட்ட சொல்லுவேன்? இன்னைக்கும் அவரை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. அதனாலதான் இது வரைக்கும் இவனை என்னால காதலிக்க முடியல. நான் எப்படி மோகன் ஐயா கிட்ட சொல்லுவேன்? அவருக்கும் மானஸ்க்கும் பிளட் குரூப் ஒரே மாதிரி இருக்கிறது எதர்ச்சியான விஷயம் இல்ல. இவனுக்கும் மானஸ்க்கும் ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கிறதா எதிர்ச்சியான விஷயம்னு நான் எப்படி மோகன் ஐயா கிட்ட சொல்லுவேன்? மானஸோட உடம்புல இப்ப ஏத்த போற அந்த ரத்தம் இவன்து கிடையாது. என்னோட மோகன் ஐயாவோடது. அவ என்ன மறக்கிறதா? அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. அவ எப்பவும் என்ன மறக்க மாட்டா. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரலன்னா எங்க வாழ்க்கை அறகுறையா இருக்கும். தனியா அவளுக்கு அர்த்தம் கிடையாது, என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. இதுல எங்க 2 பேரோட விதியும் ஒன்னா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை மறக்கணும்னு அவ எப்படி சொல்லிட்டு போவா? என்ன பிரிஞ்சு போன்னு சொல்ற அவ. ஆனா எப்படி? 7 வருஷத்துல எனக்கு யார் மேலேயே காதல் வரல, அவளுக்கு மட்டும் எப்படி வரும்? எப்படி அவ சொல்வா அந்த வார்த்தை? அவ எனக்கு காதலிக்கலன்னு. மோகன், கொஞ்சம் தைரியமா இருங்க. இந்த மாதிரி நீங்க உடைய கூடாது.